The holidays mean more travel, more shopping, more time online, and more personal info in more places that could expose you more to identity theft. But LifeLock monitors millions of data points per second. If your identity is stolen, our US-based restoration specialists will fix it, guaranteed, or your money back. Don't face drained accounts, fraudulent loans, or financial losses alone. Get more holiday fun and less holiday worry with LifeLock. Save up to 40% your first year. Visit lifelock.com/podcast. Terms apply. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். அந்த கேப்ல நீங்க திருப்பி அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணீங்களா சார்? ஐயோ, அந்த பயம் கீதா, அந்த பயம் நான் சொல்றேன்ல, அந்த பயம்ன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் ஃபீலிங் தெரியுங்களா? அந்த நேரத்துல வந்து அந்த போனுக்கு திரும்பி அடிச்சு பேசலாமா, அது வந்து நீங்க வேணா தமிழ் படத்துல தான் பாப்பீங்க. இந்த மாதிரி திரும்பி அடிச்சு பேசி அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நிஜ வாழ்க்கையில யூ வில் பி ஃப்ரீக்கிங். பயம், இவ்வளவு பயம், என்ன நடந்துச்சு, வாய். நம்ம வந்து அந்த நேரத்துல இந்த we don't know about all this thing பாருங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவங்க இறந்து 4-5 மாசம் ஆச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம். அப்ப யாரு ஆன்சர் பண்ணி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? Who were answering my call and who were talking to me? எப்படி ரேஷனலி லாஜிக்கலி எப்படி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க சார்? எப்படி ஒரு பண்ணல, என்னை வந்து தெரப்பில போட்டு என்ன வந்து பிரேயர்ஸ் எல்லாம் செஞ்சு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு, என்ன வந்து இதுக்கு ரிஃபர் பண்ணிட்டாங்க தஞ்சாவூர் புத்தன். அப்போ வந்து they call it as hospital பாகி உலுக்கின்ட்டால என்ன அங்க ரிஃபர் பண்ணி அப்புறம் but I was never admitted there, but I took medication வந்து to make me sleep or ரெகுலரா ஸ்லீப் பண்ண வச்சு, then என்ன கோயிலா கொண்டு போய் அதை செஞ்சு இதை செஞ்சு. It took me long time to recover, but until today I don't understand who spoke to me and what was she trying to tell me. But it was not like என்ன சொல்லுவாங்க, lucky. It is not like long time love, okay? That was just the beginning. The beginning part of your love, and you get to know someone, you start talking, you don't really, like through 3 years, 4 years, 5 years love கிடையாது. இன்னும் அந்த போன் நம்பர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா சார்? இருக்கு, கரெக்டுங்களா? பேசுறீங்களா? சம்டைம்ஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு நம்பரு அந்த சிமிலரா பாத்துட்டா டக்குன்னு நம்மளுக்கு பயம் வந்துடும். உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம அந்த காடி நம்பர் எல்லாம் பாக்குறோம்னா, இந்த திடீர்னு காடி நம்பர் வந்து பின்னால அந்த 4 நம்பர் அதே நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுருவாங்க. என்னடா இது திடீர்னு என்ன அந்த நம்பர் அப்படின்னு, அந்த நம்பர் இன்ன வரைக்கும் மைண்ட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது பயம் வேற இருக்கும். கால் பண்ணலாமோ அந்த தாட் வந்திருக்கு அவங்களுக்கு? இல்ல, ஏன்னா அது டு பி ஆனஸ்ட் அந்த பயம் வந்து மோர் தென் அந்த சிச்சுவேஷன்ல வந்து பயம் ரொம்ப வந்துருச்சு. ஏன்னா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இவங்க சொல்றாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விபத்துல வந்து அந்த அந்த பிரஷர் அடுப்பு வந்து வெடிச்சு அவங்க மேல பட்டு அவங்க குஸ்னிலே இறந்துட்டாங்க எரிஞ்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க பேரண்ட்ஸ். அப்ப யாருகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்? இவ்வளவு நாள் யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? எவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? எவ்வளவு நாள் பிடிச்சது சார் உங்களுக்கு இதுல இருந்து ரிகவர் பண்றதுக்கு? 1 year வந்து ரிகவர் பிடிச்சிச்சு. பட் அந்த பயம் வந்து நான் இப்ப கூட சொல்லி அவங்க கிட்ட, அந்த நம்பரை பார்த்தா ஒரு பயம் வரும். யாரும் திடீர்னு போன் எடுத்து சிரிச்சு பேசிட்டா பயம் வந்துடும். அது ரொம்ப நாள் பிடிச்சிச்சு எனக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 5-6 years பிடிச்சிச்சு. நார்மலா வந்து ஒரு ஆளுகிட்ட பேசுறதுக்கே அவ்வளவு நாள் பிடிச்சிச்சு. ஒரு விமனை பார்த்துட்டா பயம் வந்துடும், கேர்ள்ஸ பார்த்துட்டா பயம் வந்துடும். அவங்களா இவங்களா இவங்களுக்குள்ள அவங்க இருக்காங்களா, இல்ல அவங்களுக்குள்ள இவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பயம். அது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இப்ப உடனே நரேட் பண்றப்ப இதெல்லாம் வந்து நீங்க மேபி ஒரு சினிமால கூட சில படங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன், உண்மை. நான் பேசுனது ஒரு ட்ராமா தான் சார் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க நீங்க.
அவங்க பேசினது உண்மை, அது வரைக்கும் நான் சொல்ல முடியும். நான் பேசினது உண்மை, அந்த சம்பவம் நடந்தது உண்மை. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இது வந்து ஒரு கற்பனை இல்ல, பட் இட் வாஸ் a real thing that happened to me. நான் பேசிக்கிட்டே இருந்த எத்தனையோ மாசம் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அவங்க எப்போதும் பேசும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, அவங்களால சொல்ல முடியல அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு. அப்ப நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து சாமி எல்லாம் பார்க்க போறோம்ல, அந்த மாதிரி டைம்ல ஒரு கட்டத்துல நான் கேட்டேன் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். Was she trying to tell me something? ஏன்னா போன் பேசினப்ப எப்போ வரீங்கன்ட்டு அழுவாங்க, எப்போ வர போறீங்க, எப்போ வர போறீங்கன்ட்டு அழுவு. இதுதான் இந்த 2 ஸ்கிரிப்ட் தான், அதுக்கு மேல பேச மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி செய்ய நம்மளுக்குள்ள வந்து அவங்க வந்து நம்மள ரொம்ப எதிர்பார்க்கறாங்க வர்றதுக்கு. she's just too sad to talk to us, she just want me to be back அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் திரும்பி வந்தேன். ஐ டெல் யூ, இது வந்து யாருக்கும் சராசரி மனுஷனுக்கு வந்து இதெல்லாம் நடக்கவே கூடாது உண்மையிலே. ஏன்னா ஒரு ட்விஸ்ட் சார். ஏன்னா இது எவ்வளவு ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு ஜேர்னி அப்படின்னு என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். இது யாருக்கும் நடக்க கூடாது. நான் வந்து அந்த அவங்க வீட்டு முன்னுக்கு போய் நிக்கிறேன், ராத்திரி போன் எடுத்தாங்க. அந்த ராத்திரி நான் போய் அங்க சேர்ந்து அந்த ராத்திரி சொன்னேன்ல, ராத்திரி போன் எடுத்து பேசுறாங்க. மத்தியானத்துல எடுக்கல, காலையில எடுக்கல, லைன் டேட்டா இருந்துச்சு 2 இதெல்லாம் நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம்? மேக் சென்ஸே பண்ண மாட்டேங்குது இல்லையா? நம்மளோட லாஜிக்கான வாழ்க்கையிலும் சரி, நடைமுறையிலும் சரி, சயின்டிபிக்கலி பார்த்தா இது எப்படிதான் இது வந்து ஒரு இப்பெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க நம்மள வந்து மென்டல்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள காலகட்டத்துல. பட் இது வந்து ஒரு தனி மனிதனோட கதைன்னு நீங்க எடுத்துக்கோங்க. பட் இட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இட் வாஸ் வாட் ஐ வென்ட் த்ரூ. How traumatic that episode of life இருந்துச்சு எனக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஏன்னா இது ஏன் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து certain situation வந்து கடந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த வலி, இந்த ட்ராமா, இந்த இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். ஆனா ரொம்ப பேருக்கு வந்து இது புரியாது. இது வந்து ஒரு கதை, இது கட்டு கதைன்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நிஜத்துல வந்து சில பேர் வந்து இதோட ஒன்னும் வேர்ஸ்டான சிச்சுவேஷன் கூட போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். அவங்களுக்கு புரியும் இதோட உண்மை என்னன்னு. இது நிஜ வாழ்க்கையில வந்து நடந்த ஒரு விஷயங்க, சம்பவம்னு அவங்களுக்கு புரியும். ஆஃப் ஏர்ல அப்புறமா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க சார், பிறகு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில் சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.